கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை வேளையிலே நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது ரொம்ப நல்லது. வேதம் சொல்லுகிறது, தேடுகிற எவனும் கண்டடைவான். ஆமென். நாம் இந்த பரிசுத்தமான நேரத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற இந்த அற்புதமான வேளையில் இயேசுவின் ரத்தம் நமக்கு அந்த தைரியத்தை, தகுதியை தருகிறது. ஆமென். ஆகவே நல்ல தூங்கி இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சேர்ந்து சொல்லும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ஜெப வேளைக்கு பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்திமை வரவேற்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து 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 ஆமென். ஜெபம் செய்து ஆமென். உங்களுக்கு நன்றி சொல்லி துதித்து ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய நாளையும் ஆண்டவரே வெற்றிகரமாய் வாழ நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஆமென். ஏற்றுக்கொள்வீராக, பதில் தருவீராக. ஆமென். பிதாவே, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 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 என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, ஸ்தோத்திரம். அன்பு மக்களை தொடர்ந்து நீ நடத்துங்க. ஆமென். ஜெய ஜீவியம் உம்மால் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய வழிகளை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் எங்களை மூடட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். சரி சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தலையில இருக்கிற முடியெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது. ஆமென். தலையில மட்டும் என்னப்பட்டிருக்கிறது. ஒண்ணோட கீழே விழுவாது அவர் சித்தம். ஆமென். அப்போ எப்படி விசுவாசிக்கணும்? நானும் என் குடும்பம் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். ஆமென். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தேவன் எனக்கு அவருடைய கிருபைகளை அளவில்லாமல் பொழியப்படுகிறார். ஆமென். தேவன் தயவு பெறுகிறது. நேற்று இரவு நாம் படித்தோம், உபாகம் 28 இருந்து, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கணும். அதிகமாக நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? மேன்மையாக தான் வைக்கிறார். ஆமென். இப்போ அவருடைய சத்தத்தை கேட்கணும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு மனுஷன் செய்ய வேண்டியது மறுபடியும் பிறக்கணும். ஆமென். மறுபடியும் பிறக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு அஞ்சி தீமையை விட்டு தீமையை விட்டு நம்மை அகற்றி விலகி கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயன் போட்டிருக்கு. எதெல்லாம் தீமையோ வேதத்தில் போட்டிருக்கு, இதெல்லாம் தீமையோ அதெல்லாம் விட்டு அகற்றிடணும். ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் கோவக்காரங்க, எங்கள் தாத்தா அப்படிதான், எங்கள் அப்பா அப்படி தான், அப்படி எல்லாம் ரத்தத்திலே கோவம், நாங்களாம் ரொம்ப ரோஷக்காரங்க, நாங்களாம் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றோம். எல்லாரும் சோத்தில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு இது இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பழைய சுவாபங்கள் எல்லாம் அழிந்து போயிடும். கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிகளாய் உருவாக்கப்பட்டிருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுதான் மேலோங்கி இருக்க வேண்டும். பகைகள், இச்சைகள், பொறாமைகள், வேசித்தனம், கபடு, அழுக்கு, மனதில் பொறாமை, வஞ்சகம், கசப்பு, சகோதர சிநேகம் இல்லாமை, இதெல்லாம் வேரோடு அகன்று போகும். இப்படி கடவுளுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது நான் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். அவர் கொடுக்கிற ரிவார்டை வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்ம வேணான்னு சொல்லுவோம் என்றால் அவரை விட நம்ம அவ்வளோ பெரிய ஆட்களா?
அதான் ஆண்டவர் சொல்றாரு, மிஞ்சின நீதிமானா இருக்காத. சொன்னாருன்னா, தாழ்மை ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், வார்த்தையின்படியே செய்யுங்க, ஆமென். நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். புசிப்பீர்கள். புசிப்பாய் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாய் பட்டயத்து கிடையாது. இந்த ஹைப்பர் கிரேஸ் பேசுகிற, வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள்லாம் பேசுகிற ஆட்களோட எங்களை சேர்த்துடாதீங்க. நீ என்ன வேணா பண்ணு, கர்த்தருக்கு அஞ்சி வாழணும், தீமை விட்டு வாழணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். எப்படி செழிக்க முடியும்? எப்படி தங்க நகைகள் பெருகும் வீட்டில்? எப்படி? ஞானமாகிய அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமொழிகளை பார்க்கிறோம், ஞானமாகிய அவருடைய வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகும் போது உங்க வாழ்க்கையில நீடிய ஆயுள் பெருகுது, ஆமென். செல்வம் பெருகுது, ஆமென். பணம் பெருகுது, ஆமென். தங்க நகைகள் பெருகுது. ஆமென். அப்போ பெருகும் போது நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது அதை வைத்து பாவம் செய்ய மாட்டோம். அதை தேவ ராஜ்யத்திற்கு செலவு பண்ணுவோம், ஏழை எளியவர்களுக்கு செலவு பண்ணுவோம். அதை வைத்து நான் எவ்வளோ பெரிய ஆளுக்கு காட்டிக்கிறதுக்கு அது கிடையாது. கர்த்தர் தருகிற கிஃப்ட்ஸ், ரிவார்ட்ஸ் அதெல்லாம். ஆமென். ஆகவே தான் சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். நல்லா தான் இருக்கணும், விசுவாசியாக நல்லா தான் இருக்கணும், ஆமென். ரட்சிக்கப்பட்டவனா அவன் செழிப்பாக தான் இருக்கணும். ஆமென். அதுதான் கடவுள் சொல்கிறார். நீ வேணான்னு சொல்கிறோம்னா நம்ம வேதத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம், கர்த்தருடைய மனதை புரிந்து கொள்ளன்னு அர்த்தம். நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம நல்ல காரியங்களை செய்கிறோம். என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், பெஸ்ட்டு சைக்கிளை பார்க்குறேன் நான், நல்லா இருக்கணும். அதில் திடீர்னு ஏதாவது கோளாறு வந்தாலுமே அதை சரி செய்யணும்னு நான் பார்க்குறேன். ஆமாம் இல்லையாப்பா? இந்த சைக்கிளை எடுத்துட்டு நம்ம என்னென்னலாம் எத்தனை தடவை வளைஞ்சிருக்கோம் சைக்கிள் கடைக்கு. இப்போ சைக்கிள் கடையே வேறு இல்லை, சைக்கிள்லாம் குறைஞ்சி போச்சு. அடுத்த ஏரியாவுக்கு சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க அது ஓட்டும் போது சிரமம் இல்லாமல் இருக்கணும், அது நல்லா இருக்கணும், ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏங்க நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் எவ்வளோ ஆசைப்படுறாரு. நீங்கள் நல்ல வீடுகளில் கட்டணும் விரும்புகிறாரு, அவர் வரப்போகிறாரு. அது வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. பாருங்கள், அது ஏரோப்ளேனில் போனவங்களுக்கு தெரியும். போகாதவங்க ஆசைப்படுங்க, ஆண்டவரே கூட்டிகிட்டு போகணும், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். அதையும் வேணான்னு சொல்லாதீங்க, அப்புறம் போகவே முடியாது. கேளுங்க, ஆண்டவரே விமானத்தெல்லாம் போகணுன்னு விரும்ப உதவி செய்யுங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஆனால் வெயிட் பண்ணுற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை வெயிலில் நிற்க வைக்க மாட்டாங்க. நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்ல அற்புதமாய் ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்ட இடத்துல அற்புதமாய் உட்கார வச்சுருப்பாங்க, எல்லா சௌகரியமும் செய்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வரும் உங்களை ஏரோப்ளேனுக்கு இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுவும் அவ்வளோ சொகுசாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன், அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே போய் ஏறுறோம் நம்ம. ஏங்க ஒரு ஏரோப்ளேனுக்கு வெயிட் பண்ணுற நமக்கே இவ்வளோ அந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டி செஞ்சு தராங்களே, கர்த்தருடைய வருகைக்கு வெயிட் பண்ணுற நமக்கு கர்த்தர் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில் அவருடைய வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் இதில் எது சீக்கிரம் சம்பவிக்க போகுதுன்னு தெரியலன்னா, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிற நான் தான் விசுவாசிக்கிறேன்னா அவருடைய வருகை தான் சமீபமாக இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். வருகை ஒரு வேளை அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்படணுன்ற நிமித்தமாய் தாமதிக்கும் என்றால் நாம் நல்ல முதிர் வயது வாழ்ந்து தாத்தாவா பாட்டியா உட்காந்து அப்பயும் ஜபமே ஜெயம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்தா அது எத்தனையோ லட்சம் எபிசோட கூட தாண்டி இருக்கலாம், தெரியல நமக்கு. அப்பயும் தேவ வசனத்தை போதிக்கிறவர்களாய் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிற ஒரு ஜோடியாக தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி நீங்களும் ஆசைப்படணும். எது சொல்கிறேன்னா, இந்த ஆசீர்வாதம் அப்பேற்பட்டது. இந்த ஆசீர்வாதம் உங்களை பெருக செய்கிறது. ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடின காரியங்கள்லாம் அகற்றுகிறது. நாமே நம்ம பிள்ளை சைக்கிள் ஓட்டும் போது அதில் காற்று இருக்கா, செயினில் ஆயில் இருக்கா, அதில் வந்து கிரீஸ் போட்டிருக்காங்களா, எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கான்னு இவ்வளோ யோசித்து பிள்ளைகளுக்கு செய்கிறோமே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற
கடினங்களை எல்லாம் அகற்ற அவர் வல்லவராக இருக்காருன்னு விசுவாசிங்க. ஆமென். எவ்வளவு நாளைக்கு தான் கடன்காரனுக்கு வட்டி கட்டியே சாகிறது? புத்தி மாறணும். ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்வு உண்டாகும். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, பூமியின் சகல ஜாதிகளில் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, ஆமென். கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே, எப்படி இதுல ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில கொடுங்க, என் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிங்க. யாபேஸ் என்ன ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க, எல்லையை பெரிதாக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது, டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது உறுதி. ஆமென். அதற்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுற பயம், கொடுத்தல், உதார குணம் உள்ள ஒரு உள்ளம், இதெல்லாம் இருக்கணும். இப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, நல்லா தெரிஞ்சுக்கணும். செவி கொடுக்கலன்னா பலிக்காது. செவி கொடுத்தா பலிக்கும். எனக்கு பரிசுத்தம் மட்டும் போதுங்க, எனக்கு இது எதுவுமே இது மாதிரி எதுவுமே போதுங்க, பரிசுத்தம் மட்டும் போதுங்க. இதெல்லாம் கர்த்தருக்குலாம் சொல்லலை. கர்த்தர் நான் சொல்கிறேன், நீ பாரு, நீ பரிசுத்தமாக இரு. கேஷ் இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பரிசுத்தம் ஒரு கண்ணுனா விசுவாசம் இன்னொரு கண்ணு. பரிசுத்தமாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் விசுவாசிக்கணும், தேவனிடத்தில் எதிர்பார்க்கணும். நம்மளுடைய ஜெபங்கள் எப்போதும் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டே கொண்டே இருக்கணும். ஆமென். நீ பரிசுத்தமாக மட்டும் இருப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் சொல்றாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றார். எத்தனை இடத்துல சொல்றாரு? ஆகவே பரிசுத்தமாக விசுவாசமாக இங்கே பேச வரல. இரண்டு முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் முக்கியம், சகோதர சிநேகம் முக்கியம், அன்பு முக்கியம், தாழ்மை முக்கியம், சகிப்புத்தன்மை முக்கியம். கணவன் மனைவியுடைய சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஆமென். குடும்பத்தில் சகிப்புத்தன்மை முக்கியம், சபையில் சகிப்புத்தன்மை முக்கியம். லவ் யுவர் நேபர்ஸ் என்றார். உன் அயல் வீட்டுக்காரர்களை நேசின்றார். சுற்றி இருக்கவர்களோட சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோமா? ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே அப்படின்னு பாடிட்டேன். சரி, விமர்சிக்கும் போது கெட்ட வார்த்தைகள் பேசுறதெல்லாம் பார்த்தா யாரும் எல்லாம் கிறிஸ்தவர்கள். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஒன்று வாயிலிருந்து புறப்பட வேணாம்னா கெட்ட வார்த்தைகள். இந்த கெட்ட வார்த்தைகள் என்ன ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. என் மனைவி எங்களுக்கு கோபமே கூட வரல. அவங்கள மன்னிக்கிறோம், அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய பழைய மனிதர், இந்த கோவப்படுகிற மனுஷன், எரிச்சல் அடைகிற மனுஷன், அதான் இந்த மாதிரி ஃபெரோஷியஸ் ஆகிறலாம் செத்து போயிட்டான். செத்து போனவனுக்கு எப்படி கோபம் வரும்? நாங்களாம் கிறிஸ்துவோடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இது ஆள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்கு என்ன பண்ணுறாரு? பிழைத்திருக்கிறாரு. விமர்சனங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதாக இருக்குது, என்னப்பா எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன இப்படி கனிகளை காணுமே? கனிகள் இல்லையே. ஆனால் இது பார்த்து கொண்டிருக்கணும்னு சொல்லுகிறேன். நீங்கள் நானும் கனிகளில் வளர வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், சொல்லுங்க, எல்லாம் வந்து உங்க மேல பலிக்கும். ஒன்று ரெண்டு இல்லைங்க, எல்லாம் பலிக்கும். நம்புறீங்களா? ஆகவே இந்த நாள் ஆரம்பிக்கும் போது விசுவாசிங்க. இந்த நாள் நான் கர்த்தர் கீழ்ப்படிய போறேன். கர்த்தர் சொல்லை கேட்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தவிர நான் வேற எதையும் பேச போறதில்லை. கர்த்தாவே, நீ எனக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, எனக்கு சகாயரா இருங்க. வார்த்தையை நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, தீமை விட்டு விலகிற ஆண்டவரே, பொய் சொல்ல போறதில்லை ஆண்டவரே, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்னுடைய வேலையில் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய எஜமானா இருக்கிறீங்க. நான் படிக்கிறேன்னா நல்லா படிப்பேன், வேலை செய்யறேன் நல்லா வேலை செய்வேன். ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? இன்னும் உங்கள் வீட்டை ரொம்ப அழகாக வைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், பெண்களுக்கு சொல்கிறேன், வீட்டை நல்லா அழகாக வைங்க. நல்ல காரியங்களை, புது புது காரியங்களை, திறமைகளை கற்றுக்கிட்டு கேளுங்க. சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவி நேசிங்க, மனைவி கணவன் நேசிங்க, மனைவி கணவன் சேர்ந்து பிள்ளைகளை நேசிங்க. குடும்பமாக சேர்ந்து முன்மாதிரியான கிறிஸ்தவ குடும்பமாக இருங்க. சகோதரர்களை மன்னிங்க, சகோதரிகளை மன்னிங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்தா வளர்றாங்க. நீங்கள் உங்கள் சகோதரில்
சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கிடையே என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அப்படின்னு சொல்கிறாரு, மன்னிக்கணும், நேசிக்கணும், கொடு அப்படின்னா கொடுக்கணும். இப்படி கர்த்தர் சொல்ல கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும், உண்மையாய் செவி கொடுக்குமான்னு சொல்லி இந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். ஜெபம் பண்ண போகிறோம். திரும்பி இன்னைக்கு இரவு 9:30 மணிக்கு நாம் ஜெயம் லைவ்ல திரும்பி இன்னும் இந்த வார்த்தைகள் அதிகமாக கேட்டு ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. வாழ்க்கை ரொம்ப லெகுவாக இருக்க போகுது. ஜெபம் பண்ணி இந்த புதிய நாளை தொடங்குவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஜெபம் பண்ணுவார். நல்லா பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்திரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இடத்துல வந்து இருக்கிறோம். உடைய பிள்ளைகளாக வந்து இருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறதே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை வழிநடத்துகிறதே, உடைய கிருபை எங்களை நிர்மூலமாகாதபடிக்கு கிருபை செய்திருக்கிறதே, அதுக்கு நமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எல்லா தீமையும் நின்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையும் நின்று எங்களை பாதுகாத்து வரீங்களே, அதுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்கு நமக்கு நன்றி. இந்த புதிய நாள் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஜனங்களுக்காக இடத்துல வந்து நிற்கிறேன். இந்த நாளில் என்னென்ன காரியங்கள்லாம் அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. வெகு நாட்களாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இன்று பலிக்கட்டும், இன்று நிலைவரப்படட்டும், இன்று கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்ற வார்த்தையினுடைய கர்த்தாவே, அநேக நாட்களாக நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிற காரியங்கள் எங்களுக்கு கைகூடி வரட்டும் கர்த்தாவே. காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. வெகு நாட்களாக இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் கேட்டீரே, இன்றைய தினம் அதை அருள் செய்வீராக. ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகளை ஆண்டவரே ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இருவர் ஒருவனப்பட்டு கூடி இருக்கும்போது அங்கே இருப்பேன்னு சொல்லிக்கிறீங்களே கர்த்தாவே. நீங்க எங்க இருக்கிறீங்க, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது. சிலுவையிலே அறையப்பட்ட உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பிழைக்கிறோம், இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க, பிழைக்கிறோம். எங்கள் சரீரங்கள் சுகம் அடைகிறது ஆண்டவரே. இந்த ஜெப கூடுகையில் ஆராய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நொடி பொழுதே சுகமாவார்களாக, விடுதலை ஆவார்களாக, வலி வேதனையிலிருந்து விடுதலை ஆவார்களாக. கைவலி, கால்வலி, உடம்புல எந்த பகுதியிலெல்லாம் வலி இருக்கிறதோ, எந்த பகுதியெல்லாம் பலமையிலப்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த சரீரத்தில் அசைவாடி சுகத்தை கொடுப்பீராக. சிலுவையில், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்த தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. தெய்வீக சுகம், பிள்ளையுடைய அப்பம், எங்கள் அப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். சுகமாவார்களாக, செழிப்பாவார்களாக. இந்த நாளில் பெரிய தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள கடவுது கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வேலைகளிலும் எங்களை நடத்துவீராக. உங்களுடைய பிரசனத்தால, உங்களுடைய வழிநடத்தினால, உங்களுடைய உதவியால் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உங்களுடைய கருத்தில் அந்த நாளை ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல சிறகடித்து அசைவாடுங்க. ஆமென். உதவி செய்யுங்க. உங்க நாமம் மட்டுமே மகிமை பெறட்டும். ஆமென். சரி சொல்லுவோம். நீதி நாள் சிறப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாத இருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அதுகளை அணுகுவதில்லை. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். நாள் முழுவதும் நடத்த வல்லவராக இருக்கிறார். கிருபைகள் பெருகி வாழ்க்கையில் அற்புதங்களை காண நாங்கள் விரும்பி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்க. அதே போல் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றாலும் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நல்ல காரியங்கள் நடக்கும்போது சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுற ஆட்களாக இருப்போம், பொறாமப்பட மாட்டோம். கண்டிப்பாக சொல்லுகிறோம். குடும்பமாய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுப்போம். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருங்க. என்ஜாய் த டே. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. God bless you.